அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். இன்றைய காணொளியில் வாசியோகம் பற்றி அழகணி சித்தர் எழுதிய பாடல்கள் 2 பற்றியும் அதனுடைய விளக்கத்தினையும் பார்க்கலாம். மேலும் வாசியோகம் சென்ற காணொளியில் ஒரு பகுதி செய்து காட்டியிருந்தேன். அதனுடைய அடுத்த பகுதியை காணொளியின் இறுதியில் செய்து காட்ட இருக்கிறேன். எனவே என் நண்பர்களே, காணொளியை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காணொளியை உடனடியாக பதிவு செய்ய இயலாமல் போனது என்னுடைய லேப்டாப் பழுதடைந்த காரணத்தினால் உடனடியாக அடுத்த பகுதியை செய்ய முடியவில்லை. தற்போது மாற்று ஏற்பாடு காரணமாக அடுத்த பதிவுகளை உடனுக்குடன் வெளியிடுவேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது அழகணி சித்தர் அவர்களின் 2 பாடல்களை பற்றி காணலாம். 2 பாடல்களுமே வாசியோகத்தை பற்றியும் சுழுமுனையை பற்றியும் அவர் கூறியுள்ளார். சரி, முதல் பாடலை பார்ப்போம். உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானே நடி என்று முதல் பாடலில் கூறியுள்ளார். அடுத்த பாடல், 2வது பாடல். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உள்நாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு. உள்நாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே. இந்த 2 பாடல்களுமே வாசியை பற்றி அழகணி சித்தர் அவர்கள் கூறியுள்ளவையாகும். இந்த 2 பாடல்களில் 2 வரிகளை மட்டும் எடுத்து சுழுமுனை எங்கு இருக்கிறது என்பது பற்றி அழகணி சித்தர் கூறுவதை பார்க்கலாம். உச்சிக்கு கீழடியோ உள்நாக்கு மேலடியோ கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் ஊசிமுனை வாசலுக்குள் உள்நாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு. இந்த 2 பாடல்களில் முதல் பாடலில் 2 வரியும் அடுத்த பாடல் 2 வரியும் சேர்த்து தற்போது கூறியுள்ளேன். சுழுமுனை எங்குள்ளது என்பது குறித்து இந்த 2 பாடல்களில் அழகணி சித்தர் அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார். உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் ஊசிமுனை வாசலுக்குள் என்று கூறியுள்ளார். சென்ற காணொளியில் தெரிவித்துள்ளவாறு உச்சிக்கு கீழே உள்நாக்கு வாய்க்கு உள்புறத்தில் உள்நாக்குக்கு மேலடியோ இங்கே இதுக்குள்ள நேரம் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே கண்ணுக்கு மூக்கடியோ கண்ணுக்கு மூக்கு கீழே 2 காதோர மத்திமத்தில், அதாவது மேலிருந்து உச்சியிலிருந்து உள்நாக்குக்கு நேராகவும் 2 காதுக்கு இடையில் கண்ணுக்கு மூக்கடியோ இந்த 3 இடங்களில் நீங்கள் கோடு போட்டால் எந்த இடத்தில் இணைகின்றதோ அந்த இடமே சுழுமுனை. அங்கு தான் இந்த ஊசிமுனை வாசல் இருக்கிறது என்று அழகணி சித்தர் அவர்கள் விளக்கமாக தெரிவித்து உள்ளார். ஆக இந்த ஊசிமுனை வாசல் என்று சொல்லக்கூடிய இந்த சுழுமுனையை தாண்டித்தான் மூச்சுக்காற்று செல்ல வேண்டும். அதற்கு துணை உஜ்ஜை என்ற மூச்சு பயிற்சியாகும். சென்ற காணொளியில் இதை பற்றி கூறியிருந்தேன். தற்போது இந்த காணொளியில் அது உஜ்ஜையை எப்படி வாசியாக மாற்றுவது என்பது பற்றியும் காணொளியில் இறுதியாக கூற இருக்கிறேன். தற்போது முதல் பாடலுக்கு வருவோம். அழகணி சித்தர் கூறியுள்ள பாடலை பார்ப்போம். முதல் பாடல். உச்சிக்கு கீழடிய ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமான நடி என்று கூறுகிறார். உச்சிக்கு கீழே ஊசிமுனை வாசல், ஆக அந்த சுழுமுனை வாசலை இவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கடுத்து மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து என்று கூறியுள்ளார். ஆக இவர் வாசியோகத்தின் காரணமாக சுழுமுனையை தாண்டி மச்சு என்று சொல்லப்படுகின்ற சகசர தலத்திற்கு, மச்சு என்றால் மேலே உயரே என்று பொருள் கொள்ள வேண்டும். மச்சுக்கு மேலேறி, அதாவது சுழுமுனைக்கு மேலே சகசர தலத்திற்கு சென்று வானுதிரம் தான் எடுத்து என்று கூறுகிறார். வானுதிரம் என்றால் அது அமிர்தம் என்று பொருள் கொள்ள வேண்டும். வானத்திலிருந்து கீழே வருவதை அமிர்தம் என்று திருவள்ளுவர் ஏற்கனவே கூறியுள்ளார். பாடலின் 11 வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று உணரப்பெற்று என்று கூறியுள்ளார். வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று
உணரப்பாற்று என்று திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார். ஆக மேலிருந்து கீழே இறங்கி வந்து உலகம் செழிப்பதற்கு பயன்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற மழை நீரை அமிர்தம் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளது போல சகசர ஸ்தலத்திலிருந்து கீழே இறங்கக்கூடிய திரவமாகிய அமிர்தத்தை இவர் எடுத்ததாக கூறியிருக்கிறார். ஆக மச்சிக்கை மேலேறி வானுதிரம் தான் எடுத்து வானத்திலிருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த வரியில் கச்சையை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமான நடி என்றார். ஆக வானுதிரம் அந்த அமிர்தத்தை எடுத்து இவரால் பயன்படுத்த முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஏன், என்ன காரணம் என்றால் கச்சையை வடம்புரிய காயலூர் பாதையில் வச்சி மறந்துவிட்டேன் என்று கூறுகின்றார். கச்சை வடம்புரிய காயலூர் பாதை அப்படி என்றால் என்ன? அவர்கள் சித்தர்கள் இவர்களெல்லாம் நம் எளிமையாக பொருள் தெரிந்து கொள்ளாத வகையிலே இவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருப்பார்கள். அதுபோல தான் கச்சை வடம்புரிய காயலூர் பாதை, இந்த வரிகளுக்கான பொருள் எனக்கு வெகு நாட்களாக தெரியாமல் இருந்தது. அதாவது கச்சை வடம்புரிய காயலூர் பாதை என்றால் கச்சை வடம், கச்சை என்பது பெண்கள் அணியக்கூடிய ஒரு மேலாடை, வடம் என்பது ஒரு நூல் பின்பக்கமாக இழுத்து கட்டக்கூடிய ஒரு ஆடையாகும். அதை தான் இவர் கச்சை வடம்புரிய என்று கூறியுள்ளார். காயலூர் பாதை என்பதற்கு காயலூர் அப்படின்றார். காயலூர் என்றால் இந்த உடம்பு என்று பொருள் கொள்ள வேண்டும். இதையே திரைப்படல் பாடல் ஒன்றில் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார். இவர் ஊர் என்று சொல்லிவிட்டார், காயலூர் என்று விட்டார். காயலூர், இந்த காயலூர் என்பதை வைத்தே திரைப்படத்தில் ஒரு முழு பாடல்கள் ஒன்றை கூறியிருக்கிறார். அந்த பாடலை கூறினால் உங்களுக்கு அது பொருள் விளங்கும். எந்த ஊர் என்றவரே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா என்பதுதான் இந்த பாடல். அடுத்ததாக கூறியிருப்பது உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்து விட்டேன், வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள். இதுதான் அந்த திரைப்பட பாடல். இந்த பாடல் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதை பாடலாக பாடியிருந்தால் உங்களுக்கு விளக்கமாக புரிந்திருக்கும். இந்த பாடலை என்னால் முடிந்த அளவு நான் பாடி காட்டுகிறேன். எந்த ஊர் என்றவரே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா, உடலூரில் தவழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்து விட்டேன், வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள். இதுதான் அந்த திரைப்பட பாடல். இதில் எல்லாமே ஊர் 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 என்று வந்திருக்கும். இந்த காயலூர் என்ற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு முழு திரைப்பட பாடலை இங்கே எழுதிவிட்டார். ஆக காயலூர் என்பது நம்ம உடம்பை இவர் கூறுகின்றார். கச்சை வடம்புரிய காயலூர் என்றால் பெண்கள் அணியக்கூடிய கச்சை அணிந்திருக்கின்ற பெண்களை இவர் குறிப்பாக சொல்லியிருக்கின்றார். ஆக அழகனி சித்தர் கூறுவது என்னவென்றால், பெண்கள்பால் ஈடுபாடு கொண்டு சகசர தலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அமிர்தத்தை தான் அருந்தாமல்
மாற்று பாதையிலே சென்றதன் காரணமாக அந்த அமிர்தத்தை வைத்த இடத்தை மறந்து என் கண்ணம்மா வகை மோசம் ஆனே நடி என்று கூறுகின்றார். இதற்கு விஸ்வாமித்திரன் கதையை எடுத்து சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். விஸ்வாமித்திரன் பெயர் முதலில் கௌசிகன் என்பதாகும். அவர் கண்ணோஜி அரசராக இருந்திருந்தார். மேலும் இவர் வசிஷ்டரிடம் இருந்த காமதேனுவை வலுக்கட்டாயமாக பறிக்க முயன்றதனால் வசிஷ்டரின் பிரம்மதண்டத்தால் தோல்வியுற்றார். எனவே அரசரின் வலிமைக்கு வசிஷ்டரின் பலம் ஈடாகாது என்பதை உணர்ந்து கொண்டு அரச பதவியை துறந்து இவர் கடுந்தவம் மேற்கொள்ள சென்று விட்டார். ஆக விஸ்வாமித்திரர் கடுந்தவம் செய்து இருக்கும் பொழுது அவரின் தவம் முதிர்ச்சி அடைவதை கண்ட இந்திரன் அவரது தவத்தை கலைக்க தேவலோக நடன மங்கையான மேனகையை பூலோகம் அனுப்பினார். ஆக மேனகையை பார்த்து மேனகையின் அழகில் மயங்கி விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவத்தை கைவிட்டு பின் இருவரும் இணைந்து வாழ்ந்ததன் விளைவாக சகுந்தலை பிறந்தாள். ஆக இங்கு சொல்வது என்னவென்றால், தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் பெண்ணின்பால் மேனகை என்ற பெண்ணின்பால் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தான் செய்து கொண்டிருந்த தவத்தை கைவிட்டு வேறு பாதையிலே திரும்பிவிட்டார். பின்னர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு தவ வழிக்கு மீண்டும் சென்று விட்டாள். இவ்வாறு நீங்கள் செல்லும் பொழுது கச்சை வடம்புரிய காயலூர் பாதையில் வச்சு மறந்தேன் என் கண்ணம்மா என்றார். ஆக நீங்கள் தவ வாழ்வில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு பெண்ணின்பால் ஒரு ஈடுபாடு ஏற்படும். அதனால் உங்களுடைய தவ வாழ்க்கையை மாற்றுப்பாதையில் திரும்பிவிடும் அல்லது அது முழுமையாக பூர்த்தியடையாது. அதைத்தான் நீங்கள் சொல்லுகின்றார். நீங்கள் வாசி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனை என்னவென்றால், பெண்கள்பால் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு உங்களுடைய பாதையை மாற்றி சென்று விடுவீர்கள். அதாவது காமத்தின்பால் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நீங்கள் வாசி செய்வதையோ தவம் செய்வதையோ மறந்துவிட்டு மறுபடியும் ஆரம்ப நிலைக்கே வந்து விடுவீர்கள் என்பதை குறித்து இவர் இந்த பாடலில் கூறியுள்ளார். வச்சு மறந்துள்ளோ என் கண்ணம்மா வகை மோசன் ஆணை நடி என்றார். ஆக இவர் வானத்திலிருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து அதை முழுமையாக அருந்த முடியாமல் அவர் பாதை மாறி சென்றதன் காரணமாக மீண்டும் ஆரம்ப நிலைக்கே வந்துவிட்டார் என்பதை தெரிவிக்கும் நோக்கமாக இந்த பாடலில் அவர் கூறியுள்ளார். அடுத்ததாக, கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உள்நாக்கு மேலேறி உன்புதுமை மெத்த உண்டு. உள்நாக்கு மேலேறி உன்புதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டு என்று சொல்லுகின்றனர். இதிலே சுழுமுனை எங்கே இருக்கிறது? கண்ணுக்கு மூக்குக்கும் கீழே 2 காதோரத்து மத்திமத்தில் சுழுமுனை இருக்கிறது என்கின்றார். ஆக அந்த சுழுமுனையில் வாசியை ஏற்றி, அதாவது மூச்சை பிராணனை மேலே ஏற்றி உச்சிக்கு கொண்டு சென்றால் அங்கு புதுமையை காணலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த மாதிரி புதுமையை காணும்பொழுது உங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும் என்பதை தான் முதல் பாடலில் அவர் தெரிவித்துள்ளார். அந்த இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி நீங்கள் இந்த புதுமையை காண வேண்டும் என்றே இவர் இந்த 2வது பாடலில் சொல்லுகின்றார். புதுமை மெத்த உண்டு என்று அவர் கூறுகின்றார். ஆக இந்த 2 பாடல்களிலும் அழகு சித்தர் கூற வருவது என்னவென்றால், உச்சிமுனை வாசல் வழியாக சுழுமுனை என்று கூறப்படுகின்ற ஊசிமுனை வாசல் வழியாக மேலே சென்றால் அங்கு புதுமைகள் நிறைய இருக்கின்றது. அங்கு அமிர்தம் இருக்கின்றது. சகசரத்தலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அமிர்தம் இருக்கின்றது. அந்த அமிர்தத்தை நீங்கள் உண்டு மகிழலாம் என்பதை இந்த பாடல் தெரிவிக்கின்றது. அவ்வாறு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய இடர் என்பதை தான் கச்சை வடம்புரிய காயலூர் பாதையில் வச்சு மறந்தேன் என் கண்ணம்மா என்று கூறியுள்ளார். ஆகவே நீங்கள் இந்த பாதையில் செல்லும் பொழுது காமத்தின்பால் ஈடுபடாமல் அதை தாண்டி சென்று நீங்கள் இந்த வாசி யோகத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக உஜ்ஜையில் சென்ற காணொலியில் உஜ்ஜை எப்படி செய்வது என்பதை பற்றி நான் கூறியிருந்தேன். இப்பொழுது அந்த உஜ்ஜையை நீங்கள் வாசியாக எப்படி மாற்றுவது என்பது பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். நீங்கள் ஒரு பருத்தி விரிப்பில் அமர்ந்து கொண்டு வஜ்ராசனமோ பத்மாசனமோ சுகாசனமோ ஏதாவது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மூச்சை தொண்டையிலிருந்து புருவ நடுவுக்கு நீங்கள் மூச்சையை ஊத வேண்டும்.
அதாவது ஊதுதல் என்றால் ஊதுவது இயலாது. அதை வந்து நீங்கள் மேல் நோக்கி மூச்சை வந்து இழுக்க வேண்டும். அதாவது உறிஞ்ச வேண்டும். அவ்வாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பைப்பில் தண்ணியை எப்படி உறிஞ்சிடும் அது மாதிரி மூச்சு காட்டுறீங்க தொண்டையிலிருந்து மேல் நோக்கி நீங்கள் வந்து மூச்சை வந்து உறிஞ்ச வேண்டும். அதையே ஊதுதல் என்று சொல்லுவார்கள். ஆக வாசியினுடைய இரண்டாவது நிலை. முதல் நிலை நீங்கள் வந்து உஜ்ஜையை வந்து கீழ் நோக்கி நீங்கள் மூச்சை செய்திருந்தீர்கள். இப்பொழுது அதை தொண்டையிலிருந்து மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு எப்படி செய்வது என்று காட்டுகின்றேன். 2 நாசி வழியாகவே நீங்கள் வந்து மூச்சை எடுக்கலாம். சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு கையை நீங்கள் சின்முத்திரையில் வைத்துக்கொள்ளலாம். வைத்துக்கொண்டு மூச்சை வந்து நீங்கள் தொண்டையிலிருந்து மேல் நோக்கி இழுக்க வேண்டும். ஆரம்பத்தில் செய்யும்போது உங்களுக்கு இந்த சத்தம் ஏற்படும். அதற்காக நீங்கள் வந்து என்ன சத்தம் வருகிறது என்பது என்று திகைப்படைய வேண்டாம். அதுக்கு போக போக அந்த சத்தம் குறைந்து சரியாகிவிடும். இப்பொழுது நான் அதை வந்து செய்து காட்டுகிறேன். அதாவது மூச்சு காற்றை 2 நாசி வழியாக தொண்டையிலிருந்து நீங்கள் புரு நடுவுக்கு மேல் நோக்கி மூச்சை இழுக்க வேண்டும். நான் ஏற்கனவே அதில் பல காலம் பழகிவிட்டதனால் நான் செய்யும் பொழுது சத்தம் வருமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை இப்போது செய்து காட்டுகிறேன். அதாவது மூச்சுக்காற்றினை நீங்கள் வந்து சென்ற காணொலியில் உஜ்ஜையை எப்படி செய்வது என்று தெரிவித்திருந்தேன். அது தொண்டையிலிருந்து கீழ் நோக்கி மூச்சு இழுக்க வேண்டும். இப்பொழுது இந்த வாசி யோகத்தில் இந்த உஜ்ஜையிலிருந்து நீங்கள் மூச்சுக்காற்றை மேல் நோக்கி இழுக்க வேண்டும். பெரும்பாலும் ஊதுதல் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஊதுவது என்பது ஆரம்ப நிலையிலே தெரியாது என்பதனால் அது வந்து நீங்கள் மேல் நோக்கி இழுக்க வேண்டும், அல்லது மேல் நோக்கி மூச்சை வந்து நீங்கள் இழுக்க வேண்டும். ஆரம்ப நிலையிலே உங்களுக்கு சத்தம் ஏற்படும். போக போக அது சத்தம் குறைந்து இயல்பான நிலைக்கு வந்துவிடும். மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை செய்து காட்டுகிறேன். தொண்டையிலிருந்து மூச்சை வந்து புருவ நடுவுக்கு நீங்கள் இழுக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு மேல் நோக்கி மூச்சை இழுத்து அல்லது உறிஞ்சி காட்டியிருந்தேன். அவ்வாறு நீங்கள் மூச்சை உறிஞ்சும் பொழுது வயிறு வந்து மேல் நோக்கி இழுக்கப்படும். ஆக என்னடா இது வயிறு மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது என்பதை குறித்து நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆகவே இந்த வாசிப்பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் வந்து வயிறு காலியாக இருக்கும்போது இந்த பயிற்சியை மேற்கொண்டால் நல்லது. எனவே நண்பர்களே, வாசி யோகத்தினுடைய 2வது பகுதி இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். இதற்கு அடுத்ததாக இந்த வாசி பயிற்சியில் வந்து எண்ண முதிரை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கேசரி யோகம் இதில் எப்படி செய்வது, வாசி பயிற்சியின் பொழுது கேசரி யோகம் அதை பயன்படுத்தி எப்படி இந்த வாசி யோகத்தை செய்யலாம் என்பதை குறித்தையும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் வந்து செய்து காட்டுகின்றேன். அடுத்ததாக சாம்பவி முத்திரை, இந்த வாசி யோகம் செய்யும்பொழுது சாம்பவி முத்திரையையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை எப்படி செய்வது என்பது பற்றியும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கமாக கூற இருக்கிறேன். மேலும் நண்பர்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ அல்லது நேரடியாக வாசியோகம் பயிற்சி பெற விரும்பினால் என்னுடைய இமெயில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். மேலும் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ வேறு ஏதாவது வாசியோகத்தை பற்றிய வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் அந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த காணொலியை உங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு ஆன்மீகமோ வாசியோ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த காணொலியை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நண்பர்களை இந்த காணொலியில் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.